பழைய சாதம்ல அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். கரெக்டா சொல்லுங்க. ஸோ பழைய சோறு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் பீஸா சாப்பிட்றேன், பர்கர், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். ஸோ இது ஓகே, பட் எத்தனை உணவு தான் வரட்டுமே, பிரியாணியே வரட்டும், அதை விட வேற என்ன தான் வரட்டும், இந்த பழைய சாதத்துக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும். சித்த மருத்துவத்திலும் பார்த்தோன்னா ஒரு சிறந்த உணவுனா இதை தான் சொல்றோம். வாதம், பித்தம், கபம் மூன்று தோடத்தையும் சமநிலையில வைக்கக்கூடியது இந்த ஒரு உணவு தான். ஐபிஎஸ் நிறைய பேருக்கு இருக்கு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றாங்க, ஜிஆர்டி ப்ராப்ளம் சொல்றாங்க, சாப்பிட்ட உணவு அப்படியே எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சர் பெரும்பாலும் நிறைய பேருக்கு. இது எல்லாமே குணமாகணும். ஒரு அருமருந்து, உணவே மருந்துன்னு சித்தர்கள் சொன்னது இதுல ஒரு இதுக்கு பொருந்தும். மறந்துட்டோம், நம்ம தயிர் சாப்பிட்றதும் மறந்துட்டோம், பழைய சோறும் மறந்துட்டோம். ஸோ இதை எடுக்க என்னன்னா உடல் குளிர்ந்த தன்மை அடையும். ஸோ பித்தத்தினால்தான் இன்னைக்கு தலைமுடி கொட்டுறதுல இருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மீகமாகவும் மருத்துவமாகவும் நம்ம நித்யா மேடம்கிட்டருந்து நிறைய பேர் கன்சல்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் குணமாயிருக்கீங்க. ஏன் குணமாயிருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் உங்களை வந்து நாடி பிடிச்சி பார்த்த அன்னைக்கு, உங்களுக்கு மெடிசன் கொடுத்த அன்னைக்கு அவங்க ஒரு ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு அதை பூஜை பண்ணி உங்களுக்கு சரியான ஒன்று கோயிலில் போடுறாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப வந்து இந்த அளவுக்கு ஆன்மீகம் நிறைஞ்ச டாக்டர்னு இன்றைக்கி பேர் வாங்கியிருக்காங்க. கைராசிக்காரங்கன்னு பேர் வாங்கியிருக்காங்க. நித்யா மேடம்கிட்ட வந்து அத்தனை பேரும் குணமாயிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆங்கராக இருந்து இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, சாரி, கோச்சிக்காதீங்க. நீங்கள் கிடைக்கலனாலும் திருப்பியும் ட்ரை பண்ணி நீங்கள் எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத ஒரு 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 டாக்டர் வந்து ஒன்று வைத்தியம் பார்ப்பாங்க, ஒன்று இன்னொருத்தவங்க ஆன்மீகம் பார்ப்பாங்க. இவங்க ஆன்மீகம் நிறைஞ்ச மருத்துவம் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எதுனாலும் இங்கே வந்தீங்கன்னா டக்குன்னு குணமாயிடுவீங்க. அதெல்லாம் அதுக்கு கேரண்டி. நாங்கள்லாம் அந்தளவுக்கு வந்து பெரிய பேர் வாங்கினவங்க இங்கே டாக்டர் நித்யா மேடம். நிறைய விஷயம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ வந்து அது ட்ரெண்டிங்காக ஐஸ் பிரியாணின்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதான் ஐஸ் பிரியாணின்னா பழைய சாதம். இன்றைக்கி நடிகர் சிவகுமார் சார் வந்து, நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல ஒரு கைப்பிடி பழைய சாதம், அதில் சின்ன வெங்காயம் போட்டு காலைல சாப்பிட்டுட்டு தான் நான் வெளியிலே கிளம்புவேன்னு சொன்னார். அது மாதிரி வந்து இன்றைக்கி அவர் ஹெல்த்தியாக இத்தனை வயசுலையும் வந்து எபவ் 80 ஆகிட்டாருனாலும் ஆரோக்கியமாக நடக்கிறாரு, அழகாக பேசுகிறாரு. இன்றைக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்றும் 16 மாதிரி இன்றைக்கி இளமையாக அவ்வளோ ஜொலிக்கிறாருன்னா பழைய சோறும் ஒரு காரணம் தாங்க. அந்த பழைய சோறு எவ்வளோ முக்கியம், அது என்னென்ன வகையாக நமக்கு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குன்றதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய மருத்துவ குணம், ஆன்மீகம், இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கோவிலுக்கு எப்படி போகிறது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்க்கு எந்த கோயிலுக்கு போகிறது, எல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ நான் வழியில் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம். பாவம், அன்றைக்கி கிட்னி ப்ராப்ளத்தில் வந்தாங்க, இன்றைக்கி நல்லா ஆகிட்டாங்களாம். இவ்வளோ 85% வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். நான் வந்து ஆங்கராக இருக்கேன், இன்றைக்கி இங்கே வந்து நிறைய பேர் குணமாயிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பார்த்துட்டு தானே இருக்கோம் மேடம். இது பழைய சாதம்ல அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ பழைய சோறு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் பீஸா சாப்பிட்றேன், பர்கர், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். ஸோ இது ஓகே,
பட் எத்தனை உணவு தான் வரட்டுமே, பிரியாணியே வரட்டும், அதை விட வேற என்ன தான் வரட்டும், இந்த பழைய சாதத்துக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எந்த டைம்ல கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்ருவோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை மிஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், நான் ஜாபுக்காக இவ்வளோ அப்ராட் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, அந்த பழைய சோறு கிடைக்காம எத்தனை பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேம். ஏன்னா இது சித்த மருத்துவத்திலும் பார்த்தோன்னா ஒரு சிறந்த உணவுனா இதுதான் சொல்றோம். வாதம், பித்தம், கபம் 3 தோடத்தையும் சமநிலையில வைக்கக்கூடியது இந்த ஒரு உணவு தான். அதுவும் காலையில நல்ல வேலையில வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு, உழைப்பாளிகள் நிறைய பேருக்கு, உடல் உழைப்பு இருக்கு இல்லைங்களா, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பழைய சோறுன்னு சொல்றது ஒரு இந்த சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது இல்லாதனால தான் நிறைய பேருக்கு கட் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது இல்லைங்களா. செரிமான பிரச்சனை இருக்குங்க, ஆகுனா நான் உடனே ஸ்கேன் எடுத்துறேன், எண்டோஸ்கோப் எடுத்துடுறேன், கொலனோஸ்கோப் எடுக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து கேன்சரில் இருக்காங்க. குடல் புற்றுநோய், ரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு இருக்கு. வர்றதுக்கு காரணம் நம்ம உடலில் குட் பாக்டீரியாஸ் கிடையாது. ஸோ இதனால் ஈஸியாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நோய்கள் இருக்குது. ஐபிஎஸ் நிறைய பேருக்கு இருக்குது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க, ஜிஆர்டி ப்ராப்ளம் சொல்கிறாங்க, சாப்பிட்ட உணவு அப்படியே எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்சர் பெரும்பாலும் நிறைய பேருக்கு. ஸோ இது எல்லாமே குணமாகணும். ஒரு அருமருந்து, உணவே மருந்துன்னு சித்தர்கள் சொன்னது இதில் ஒரு இதுக்கு பொருந்தும் முக்கியமாக. ஸோ இந்த பழைய சோறு நல்லா இதில் ஃபெர்மெண்டட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் அந்த குட் பாக்டீரியாஸோடு சேர்ந்து நம்ம தயிர் சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டயட். கால்சியம் குறைபாடே வராது. மூட்டு வலி இருக்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, ஸோ அப்போ அதில் கால்சியம் வந்து இதில் முழுவதுமாக நிவர்த்தி ஆகுது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால வயிற்று புண்கள் நமக்கு வராது. தயிர் அவ்வளோ நல்லது. மறந்துட்டோம், நம்ம தயிர் சாப்பிட்றதும் மறந்துட்டோம், பழைய சோறும் மறந்துட்டோம். ஸோ இதை எடுக்க என்ன ஆகுனா உடல் குளிர்ந்த தன்மை அடையும். ஸோ பித்தத்தினால தான் இன்னைக்கு தலைமுடி கொட்டுறதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தலைமுடி உதிருது, நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், வயிறு அல்சர் இருக்குது, இந்த மெடிசன் போடுறேன், இந்த சேஷே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன், எதுவுமே வேண்டாம். ஸோ பழைய சோறு வாரத்துக்கு 3-4 நாட்களாவது காலையில் நம்ம சாப்பிடும்போது உடல் இரும்பு மாதிரி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், டென்ஷனே ஆக மாட்டோம். எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த பழைய சோறு பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். பழைய சாதம் வந்து யார் சாப்பிட்லாம், என்னென்ன வயசு உள்ளவங்க சாப்பிட்லாம், அதுக்கு சொல்லுங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம் மேம். குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம் காலையில். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னா, சுகர் இருக்கவங்க குறைவான அளவு சாப்பிடணும், குறைவான அளவு சாப்பிட்டுக்கோங்க. மற்றவங்க எல்லாம் நல்ல வயிறு நிறையவே சாப்பிடலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல பழைய சோறு சாப்பிட்டா மந்தமாக இருக்குது, அப்படி கிடையாது. பழைய சோறு நம்ம தயிரோடு சேர்த்து, வெண்ணெய் எடுத்து அந்த தயிரை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க, இல்லை மோர் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் சூடு நமக்கு தனியாக ஆரம்பிக்கும். இதில் ஒரு சிலருக்கு என்னன்னா ஏற்கனவே குளிர்ந்த உடல் இருக்கும், குளிர்ந்த தன்மையில் இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். மற்றவர்கள் உடல் சூடு அதிகமாக இருக்குது, எனக்கு சரியாக செரிமானமே ஆகலை, அல்சர் பல வருஷமாக இருக்குது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்குறது கிட்னி ப்ராப்ளம் தான், கிட்னி ஃபெயிலியருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய சாதம் சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ காலையில் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் இதை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கம்பு சோளம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பழைய சாதம் சாப்பிடலாம். அது இன்னும் உடலுக்கு அடிச்சுட்டு சாதம் மாதிரி ஆக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை சாப்பிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த சாதம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமோ, கம்பஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, சோளத்தில் சோறு செய்வாங்க, அவ்வளவு நன்மைகள், கால்சியம் நிறைய இருக்குது. நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப பெஸ்ட்டுனா, நம்ம எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கணும், மூட்டு வலி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம கம்பு சிறந்தது. கம்பு சோளம் ஸோ பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ கண்ணை மூடி கண்ணை திறந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் பைல்ஸ் இருக்குங்க, ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன்னா, உடல் குளிர்ச்சியாக இருக்கணும்னா இந்த பழைய சோறு, அதில் கம்பஞ்சோறோ இல்லை சோளத்தில் சோறு செஞ்சோ பழையது செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். 3 தோடமும் நமக்கு சமநிலையில் இருக்கணும்னா உடலுக்கு ஏற்றது இந்த பழைய சோறு. எந்த நோயாக இருந்தாலும் பழைய சோறுக்கெல்லாம் பத்தியம் கிடையாது, எந்த நோய் இருந்தாலும் அதை அவங்க சாப்பிட்டுக்கலாம். அவங்க எல்லாருமே பழைய சாதம் சாப்பிடலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நிறைய பேருக்கு நிறையா தெரிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாரும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க, பழைய சோறு வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க.
நிறைய பேருக்கு அந்த காலத்தில் சுகர் இல்லை, கிட்னி ப்ராப்ளம் இல்லை, ப்ரெஷர் இல்லை, உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருந்தாங்க அந்த காலத்துலனா. அதுக்கு மெயின் ரீசனே வந்து பழைய சாதம் தாங்க. இப்போத்துலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பழைய சாதம் கொடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பழைய சாதம், அதில் நல்லா தயிர் போட்டு, உப்பு போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு பிசைஞ்சு நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். ஏன்னா பழைய சாதம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், சாப்பிட்லாம், நல்லது, குளிர்ச்சி, உடம்புக்கும் நல்லதுன்றாங்க. டாக்டர் மேடம் வந்து நிறைய யார் வேணாலும் சாப்பிட்லாமா, எத்தனை வயசுக்கு கிடையாது, சுகர் உள்ளவங்க கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இந்த பழைய சாதம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிங்க, கிட்னி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போத்துலேருந்தே அதை கொடுத்து பழக்குங்க, அவங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற வேலையே இருக்காதுங்க. அவ்வளோ வந்து உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்குமே அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அந்த பழைய சாதம். இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம அமெரிக்காலே இப்போ வந்து பழைய சாதம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அது ஒரு ரேட் போட்டு அமெரிக்காலே சேல் பண்ணுறாங்க. ஏங்க அமெரிக்காலேயே பழையதை விற்கும்போது நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நைட்டு வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் சாப்பிட போகிறோம். உடம்புக்கு ஹெல்த்தானது தானே சொல்கிறாங்க டாக்டர் மேடம். அழகாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், பழையது சாப்பிடுங்க. இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.